தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுப்பது வெற்றியை தீர்மானிக்குமா என்று மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு புதுக்கோட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். அதாவது நகராட்சி தேர்தலுக்கு 500, எம்எல்ஏ தேர்தலுக்கு 2000, எம்பிக்கு 3000 இப்படி என்ற ஒரு வகைப்பாடு நம்மளுடைய நாட்டிலே அரசியல்வாதிகள் உருவாக்கி விட்டார்கள். மக்களும் அதற்கு பலியாகி விட்டார்கள். அதில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சில இடைத்தேர்தல் வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே 5000, 10,000, 20,000 கூட கொடுக்கின்ற சூழல் இருக்கின்றது. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தொகுதி எம்எல்ஏ எதுவும் செய்யாட்டினாலும் பரவாயில்ல, இறந்து போனால் கூட நம்மளுக்கு வீட்டுக்கு 10,000 கிடைக்குமா என்ற ஒரு மனப்பான்மை நம்மளுடைய தேசத்தில் உள்ள நம்மளுடைய மக்களிடையே ஏற்படுத்தி விட்டது. காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுறதுன்னு முடிவெடுத்துட்டா, வாங்கினவங்களுக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவெடுத்துட்டா, நிச்சயமா அதனுடைய தேர்தலுடைய வெற்றியை அது நிர்ணயிக்குமா இல்லையா? ஒருத்தர் அவர் நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் தாண்டி அந்த வேட்பாளரை நிர்ணயிக்கக்கூடிய சமாச்சாரத்தை காசு நிர்ணயிக்குதுன்னு சொன்னா மிகப்பெரிய சங்கடம் இல்லையா? நிச்சயமா நிர்ணயிக்கும். பணத்தை வாங்கின உடனே அவங்களுக்கு ஓட்டு போடணும், சத்தியம் வாங்குவாங்க, பாலில் சத்தியம் வாங்குவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. காசு வாங்கிட்டோங்கிறதுக்காக அவருக்கு ஒரு ஓட்டை போடுவோன்னு அந்த குடும்பத்தில் முடிவு பண்ணுவாங்க. அந்த 100 ரூபா, 200 ரூபா, 300, 500 கொடுக்கிறவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விட்டது. இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேள்விக்குறியை உருவாக்கும். ஏனென்றால் ஒரு விஷயம் இதில் சொல்ல வேண்டிய என்னன்னா, பணம் கொடுத்து வாக்கு கேட்குறானா அவன் நாளைக்கு நமக்கு செய்ய மாட்டான் அப்படிங்கிறதை பொதுமக்களும் வாக்காளர்களும் உணர வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. மக்கள் குரல் பகுதியில் புதுக்கோட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advt@dttv.in.